உலகளாவிய அளவில் குறிப்பாக இந்தியாவில் சுதந்திரம் பெற்று இவ்வளவு நாட்கள் ஆனாலும் ஆரம்பத்திலிருந்தே பெண் குழந்தைகளுடைய எண்ணிக்கை வந்து ரொம்ப குறைவா இருக்கு. ஸோ மெயினா பாத்தீங்கன்னா பெண்ணுனா ஒரு செலவு, மகன்னா வந்து ஒரு சம்பாதிக்கிறதுக்கு வருமானம் வரதுக்கான ஒரு வழியை. பெண்ணை வந்துட்டு பிறந்த உடனே கொலை பண்றது, பெண் சிசு கொலை அது வந்து அதிகமா இருந்தது. ஒரு இந்தியாவை சேர்ந்த ஒரு நபர், இந்தியன் சிட்டிசனா இருக்கிற ஒருத்தர் வேற ஒரு நாட்டில் போயிட்டு செக்ஸ் டிட்டர்மினேஷன் பண்றாங்க. இந்தியா, சைனா ஒரு 2-3 நாடுகளில் தான் வந்து உலகத்திலேயே வந்து இந்த செக்ஸ் டிட்டர்மினேஷன் வந்து கிரிமினலாக தடை செய்யப்பட்டிருக்கிறது, அது பேன் செய்யப்பட்டிருக்கிறது, கிரிமினல் ஆக்டிவிட்டியாக சொல்லப்படுகிறது. இந்தியாவுக்கு பக்கத்திலே உள்ள சில நாடுகளில் செக்ஸையும் போய் டிட்டர்மினேஷன் பண்ணிக்கலாம், கருவையும் சட்டப்படி கலைச்சிக்கலாம். ஜெண்டர் ரிவீல் பார்ட்டிஸ் வந்து வெளிநாடுகளில் ரொம்ப சகஜமாக நடக்கிறது. இந்தியாவிலும் ரகசியமாக பல பெரிய மாநகரங்களில் நடக்கிறது. இந்தியாவை சேர்ந்த ஒருவர் வேறொரு நாட்டுக்கு போயிட்டு செக்ஸ் டிட்டர்மினேஷன் பண்ணிட்டு அதை இந்தியாவில் சென்னையில் வந்து ஒரு ஜெண்டர் ரிவீல் பார்ட்டி அப்படின்னு சொல்லி அறிவித்தது வந்து இதுதான் வந்து முதல் முறை. ஸ்கேன் பண்ணதையும் இன்ச் பை இன்ச்சா ஒரு வீடியோ, அதுக்கப்புறம் ஜெண்டர் ரிவீல் பண்ணது ஒரு வீடியோ. ஸோ இப்போ நான் மன்னிப்பு கேட்டு ஒரு வீடியோ போடுறாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து கண்டென்ட்டுக்காக யார் வேணால் என்ன வேணால் செய்வாங்களா? வணக்கம் மேம். வணக்கம் மேம். இப்போ சமீபத்தில் யூடியூபர் அவருடைய குழந்தையோட ஜெண்டர் ரிவீல் அப்படிங்கிறது வந்து ஒரு வைரலாக போயிட்டு இருக்கு, சர்ச்சையாகவும் போயிட்டு இருக்கு. ஏன் இதை ரிவீல் பண்ணக்கூடாது? இந்த ஏன் ரிவீல் பண்ணக்கூடாது, இது ஏன் வந்து இதை கிரிமினல் ஆக்டிவிட்டியாக பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுக்கு வந்து மிகப்பெரிய வரலாறு இருக்கிறது. உலகளாவிய அளவில் குறிப்பாக இந்தியாவில் சுதந்திரம் பெற்று இவ்வளோ நாட்கள் ஆனாலும் ஆரம்பத்திலிருந்தே பெண் குழந்தைகளுடைய எண்ணிக்கை வந்து ரொம்ப குறைவாக இருக்குது. பெண் குழந்தைகள் எண்ணிக்கை பிறக்கும்போது ரேஷியோ அட் பர்த்ன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு 6 வருடங்களில் இப்போ இந்தியாவில் இருக்கிற குழந்தைங்களெல்லாம் 6 வயசில் இருக்கிற குழந்தைங்களாம் பார்த்து எத்தனை ஆண் குழந்தை இருக்குது, எத்தனை பெண் குழந்தை இருக்குன்னு அது ஒரு ரேஷியோ கனெக்ட் பண்ணுவாங்க. அதில் பார்த்தாலும் பெண் குழந்தைகளோட எண்ணிக்கை குறைவாக இருக்கிறது. அதே போல் மக்கள் தொகையிலும் பெண்களுடைய எண்ணிக்கை குறைவாக இருக்கின்றது. ஸோ இது வந்து தொடர்ந்து இந்த நிலை நீடிப்பதற்கான காரணம் வந்து என்னென்னா, மகன் வந்து ஒரு சொத்து மாதிரி நினைக்கிறாங்க ஒரு நம்ம சமுதாயத்தில். பெண் வந்து ஒரு செலவு ஐட்டம், கல்யாணம் பண்ணணும், வரதட்சணை கொடுக்கணும், படிக்க வைக்கணும், இதெல்லாம் தேவையில்லாத வேலை அப்படின்னு நினைக்கிறாங்க. அது இல்லாமல் கொல்லி போடுறதுக்கு பையன் வேணும் அப்படின்ற நினைக்கிற ஒரு மத ரீதியான ஒரு எண்ணங்களும் இருக்கின்றது. ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா பெண்ணுனா ஒரு செலவு, மகன்னா வந்து ஒரு சம்பாதிக்கிறதுக்கு வருமானம் வரதுக்கான ஒரு வழி அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து மக்கள் மனதில், சமுதாயத்தில் பரவி கிடக்கிறது காரணமாக பெண்ணை வந்துட்டு பிறந்த உடனே கொலை பண்ணுறது, பெண் சிசு கொலை அது வந்து அதிகமாக இருந்தது. இப்பொழுது ஸ்கேன் மிஷின்லாம் கண்டுபிடிச்சி நிறைய பேர் ஸ்கேன் பண்ண ஆரம்பித்து கருவிலேயே இப்போ குழந்தையுடைய பாலினம் தெரிந்து கொள்ள முடியும் அப்படின்ற ஒரு நிலை வரும்போது அப்படி செஞ்சுட்டா என்னங்கிறது அது ரொம்ப நிறையா போயிட்டு. ஸோ அதன் அடிப்படையில் பெண்களின் முன்னேற்றத்திற்காக, பெண் குழந்தைகளை பாதுகாப்பதற்காக, பெண்ணுக்கு ஆதரவாக இந்த சட்டம் வந்து இயற்றப்படுகிறது. இந்த சட்டம் இயற்றியே 30 வருஷம் ஆகுது. ஸோ இப்போ அந்த சட்டம் இயற்றும் பொழுது என்ன காலகட்டம், அப்போ ஸ்கேன் சென்டர் இருந்தது, ஜெனட்டிக் லேப் இருந்தது, சில எப்படி வந்து வயிற்றுக்குள்ளே இருக்கும்போதே, கர்ப்பப்பையில் இருக்கும்போதே அந்த சிசு வந்து பெண் குழந்தை என்று கண்டுபிடிக்க முடியுமோ அந்தந்த டெக்னிக்கு வழிமுறைகள் எல்லாம் நம்ம வந்து கண்டுபிடிச்சு அதை வந்து தடுப்பதற்கான நடவடிக்கை அப்படி பண்ணாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, இன்னும் கொஞ்சம் சயின்ஸ் வளர வளர அந்த செயற்கை கரு உருவாக்கம்லாம் அதிகமாச்சு. ஸோ அந்த நேரத்தில் குழந்தையை வந்து உற்பத்தி பண்ணும்போதே அது பெண் குழந்தை இல்லாமல் ஆண் குழந்தையை உற்பத்தி பண்ணிட்டா நல்லது அப்படின்னு சொல்லிட்டு செக்ஸ் செலெக்ஷன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் போச்சு. ஸோ அதன் அடிப்படையில் இந்த சட்டம், இந்த சட்டம் வந்து அமெண்ட்மெண்ட் பண்ணப்பட்டு திருத்தப்படுகிறது. ஸோ அதனால தான் வந்து அதுக்கு முன்னாடி ப்ரீநேட்டல் டயக்னாஸ்டிக் டெக்னிக் ஆக்ட் அப்படிங்கிறது வந்து ப்ரீகன்செப்ஷன் ப்ரீநேட்டல் டயக்னாஸ்டிக் டெக்னிக் ஆக்ட், செக்ஸ் செலெக்ஷன் ப்ரொஹிபிஷன் ஆக்ட் என்று 1994 வந்தது. அதுக்கு வந்து சில திருத்தங்களோட வருது. ஸோ இது வந்து இந்த நிலைமை வந்து தொடர்ந்து இப்படி தான் இருக்குது. செக்ஸ் ரேஷியோ குறைவாக இருக்கிறது. பெண்கள் வந்து எண்ணிக்கை 1000 ஆண்கள் இருக்கிறார்கள் என்றால் 936 பெண்கள் இருக்காங்க. ஒரு சென்சஸ் வந்து 2011 சென்சஸ் வந்துட்டு 940 பெண்கள் இருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ இப்படி வந்து தொடர்ந்து வந்து எண்ணிக்கை குறைவாக இருப்பதன் காரணமாக இந்த நடவடிக்கை எடுக்கப்படுகின்றது. இந்த சட்டம் வந்தால் கூட, சட்டம் வந்து இத்தனை நாள் ஆனால் கூட தொடர்ந்து பல மாநிலங்களில் வந்து இந்த மாதிரி பெண் சிசு கொலை நடந்து கொண்டிருக்கிறது, கரு கொலை நடந்து கொண்டிருக்கின்றது. இத்தனை மில்லியன் குழந்தைகள், பெண் குழந்தைகள் காணாமல் போனார்கள் அப்படின்னு யுனைடெட் நேஷன்ஸ் கூட இந்தியா பற்றி சொல்லுவாங்க. ஆனாலும் இந்த சட்டத்தின் மூலமாக தண்டிக்கப்பட்டவர்கள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப குறைவு தான். இந்த சட்டத்திலும் ஏற்கனவே டிஃபால்ட்டாக சில பிரச்சனைகள் இருக்கிறது. உதாரணமாக வந்து அதோடைய நோக்கத்தையே சிதைக்கும் வகையில் இம்ப்ராக்டிக்கலாக, இல்லாஜிக்காக சில கண்டிஷன்ஸ்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதையெல்லாம் சரி செய்து சட்டத்தையே செழுமைப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஸோ இந்த சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா, கருவில் இருக்கிற குழந்தையுடைய பாலினத்தை பார்க்கக்கூடாது, டிட்டர்மினேஷன் பார்க்கக்கூடாது, அதே வெளியில் சொல்லக்கூடாது. சப்போஸ் டாக்டர் பார்த்தாலோ கணவர்கிட்டையோ மனைவிக்கிட்டையோ ரிலேட்டிவ்ஸ்கிட்டையோ சொல்லக்கூடாது. டாக்டரோ அங்கே இருக்கிற டெக்னீஷியனோ இல்லை வேறு யாராச்சும் ஸ்கேன் சென்டர் சம்மந்தப்பட்ட நபர்களோ நேரடியாகவோ மறைமுகமாகவோ தாய்க்கோ கணவருக்கோ உறவினருக்கோ சொல்லக்கூடாது. அப்படி சொல்கிறது சட்டப்படி குற்றம் அப்படிங்கிறது.
ஏன் இந்த இவ்வளோ கிளாஸ் போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நேரடியாக சொல்லாமல் மறைமுகமாக ஒரு ஆண் தெய்வத்துடைய ஃபோட்டோவை காண்பிக்கிறது, பெண் தெய்வத்தோட ஃபோட்டோவை காண்பிக்கிறது, ப்ளூ கலர், பிங்க் கலர், அந்த மாதிரி இது மாதிரி மறைமுகமாக குழந்தையுடைய பாலினத்தை சொல்வதற்கான நடைமுறையும் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஸ்ட்ரிக்டாக ப்ரொஹிபிட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை ஏன் இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னா, ஏற்கனவே தொடர்ந்து இவ்வளோ நாள் ஆகியும் சமூக பொருளாதார நடவடிக்கைகள் அதிகமாகியும், பெண் கல்வி அதிகமாகியும், பெண்கள் நிறைய வேலைக்கு போகிற சூழ்நிலை வந்தாலும் போதுமான அளவு, தேவையான அளவு வந்துட்டு அந்த பெண்களுடைய எண்ணிக்கை வந்து அதிகரிக்கவில்லை. தமிழ்நாட்டிலையும் அந்த நிலைமை தான். ஓவராலாக வந்து தமிழ்நாட்டில் வந்து சிச்சுவேஷன் வந்து ஓரளவு பரவாயில்லையாக இருந்தாலும் குறிப்பிட்ட சில மாவட்டங்களில் இன்றைக்கும் பெண் குழந்தைகளுடைய எண்ணிக்கை வந்து 1000 ஆண்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கின்றது. அப்போ இந்த சட்டம் தேவைப்படுகிறது. இந்த சட்டத்தினால் ஓரளவு பலன் இருக்கின்றது. இன்னும் சட்டம் செழுமைப்படுத்தப்பட்டு இந்த நோக்கத்தை நிறைவேற்ற வேண்டும். சட்டம் மீறி வேறு சில நல நடவடிக்கை, வெல்ஃபேர் மெஷர்ஸ்னு சொல்லுவாங்க, அதையும் செய்து பெண்களுக்கு ஆதரவாக பெண் குழந்தைனா வேஸ்ட்டு, பெண் குழந்தை பிறக்கக்கூடாது, பெண் குழந்தைனா பாரம் அப்படின்ற ஒரு மனநிலையிலேருந்து சமூகம் மாற வேண்டும். அதற்கேற்ற நடவடிக்கைகளை, மற்ற நலத்திட்டங்களையும் அரசாங்கம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கருத்து. ஸோ இந்த நேரத்தில் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்கும்போது இந்த சட்டம் வந்துச்சா, இந்த சட்டத்தை வந்து இது எப்படி இந்த மாதிரிலாம் சட்டம் போடுறீங்க, இதெல்லாம் கான்ஸ்டிடியூஷன்லேயே செல்லுபடி ஆகாது, இது எங்களுடைய உரிமை அப்படின்ற சொல்கிறவங்கலாம் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இந்த சட்டத்தையே கான்ஸ்டிடியூஷனல் வேலிடிட்டி அப்படிங்கிறத அடிப்படையில் கேள்வி கேட்டு நிறைய வழக்குகள் தொடரப்பட்டது. அதற்கு பிறகு சமூக நலன் கருதி இந்த சட்டம் இருக்கலாம்னு சொன்னாங்க. அதற்கு பிறகு வெளிநாட்டிலேருந்து இங்கே வந்து குழந்தை பெற்றுக்கொள்வது, செயற்கை கரூர், அவங்களும் இந்த சட்டத்தை கேள்வி கேட்குறாங்க. கருவில் இருக்கிற குழந்தை என்ன பாலினம் என்று நாங்கள் பார்க்கணும். ஒருவேளை 2 குழந்தை இருந்ததுன்னா செயற்கை கரு உருவாக்கத்தில் 2 குழந்தை, 2 குழந்தை சாதாரணமாக வரும் இல்லையா, ஒரு ஆண் குழந்தை, ஒரு பெண் குழந்தை வேணும், பேலன்சிங் ஆஃப் தி செக்ஸ் வேணும்னு சொல்லிட்டு வழக்கு தொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரியெல்லாம் பல வழக்குகள் இந்த சட்டத்தை ஒட்டி இந்தியாவில் போயிட்டுருக்கு. ஸோ இந்த நேரத்தில் ஒரு இந்தியாவை சேர்ந்த ஒரு நபர், இந்தியன் சிட்டிசனாக இருக்கிற ஒருத்தர் வேறு ஒரு நாட்டில் போயிட்டு செக்ஸை டிட்டர்மினேஷன் பண்ணுறாங்க. இந்தியா, சைனா, ஒரு 2-3 நாடுகளில் தான் வந்து உலகத்திலேயே வந்து இந்த செக்ஸ் டிட்டர்மினேஷன் வந்து கிரிமினலாக தடை செய்யப்பட்டிருக்கிறது, அது பேன் செய்யப்பட்டிருக்கிறது, கிரிமினல் ஆக்டிவிட்டியாக சொல்லப்படுகிறது. ஸோ பல நாடுகளில் செக்ஸ் டிட்டர்மினேஷன் இஸ் அலோடு. ஏன்னா அங்கே வந்து இந்த பெண் குழந்தையை வந்து தவறாக நடத்துகிற, 2ஆம் தர குடிமக்களாக நடத்துகிற போக்கு இல்லை. அதனால் செக்ஸ் டிட்டர்மினேஷன் வந்துட்டு அங்கே பல நாடுகளில் தடை செய்யப்படவில்லை. ஆனால் பல நாடுகளில் கருக்கலைப்பு வந்து தடை செய்யப்பட்டு இருக்கிறது. இந்தியாவுக்கு பக்கத்திலே உள்ள சில நாடுகளில் செக்ஸையும் போய் டிட்டர்மினேஷன் பண்ணிக்கலாம், கருவையும் சட்டப்படி கலைச்சிக்கலாம். ஸோ அந்த மாதிரியான நாடுகளுக்கு இங்கிருந்து போகிற பழக்கம் இந்தியாவில் இருக்கிறது. அது வந்து ஹரியானா போன்ற மாநிலங்கள்லாம் அதிகமாக இருக்குது. இங்கே மற்ற நாடுகள்லேருந்து நம்ம ஊருக்கு மெடிக்கல் டூரிசம் வர மாதிரி இங்கேருந்து வேறு நாடுகளுக்கு போய் அங்கேயே செக்ஸ் டிட்டர்மினேஷன் பண்ணிவிட்டு பெண் குழந்தையாக இருந்தால் கருவை கலைத்து கொண்டு வருகின்ற பழக்கம் இருக்குது. இந்தியாவுக்கு பக்கத்தில் இந்த நாடுகள் இருக்கிறதுனால அந்த ஃப்ளைட் சார்ஜும் இப்போல்லாம் குறைஞ்சிருக்கு, அக்சசிபிலிட்டி, ட்ராவல் எல்லாமே அதிகமாக இருக்குது, விழிப்புணர்வு அதிகமாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி போயிட்டுருக்காங்க. அந்த மாதிரி வேறு நாடுகளுக்கு சென்று கருவுடைய பாலினத்தை கண்டுபிடிந்து அப்படி கருக்கலைப்பு செய்து வந்தால் கூட இது எல்லாமே ரகசியமாக வைத்துக் கொள்ளப்பட்டு வந்தது. ஸோ இதனால் நிறைய பேருக்கு தெரியாது, ஈஸியாக அதை கண்டுபிடிக்கிறதும் கஷ்டம், கண்டுபிடிச்சா ஆக்ஷன் எடுக்கலாம். பட் பல நேரங்களில் வந்து இது ரகசியமாக வந்து நடந்துகிட்டு இருந்துச்சு. இது இல்லாமல் மும்பை, பெங்களூர் போன்ற மிகப்பெரிய மெட்ரோ சிட்டிஸில் வந்துட்டு இந்த ஜெண்டர் ரிவீல் பார்ட்டி அப்படிங்கிறதும் வந்து ரகசியமாக பண்ணிகிட்டு இருப்பாங்க. அது ஒரு குறிப்பிட்ட குரூப் மட்டும் போயிட்டுருப்பாங்க. ஸ்பெஷலாக கேக்ஸ்லாம் ஆர்டர் பண்ணுவாங்க. அந்த கேக்கில் வந்து சொல்லுவாங்க பிங்க் கலர் கேக்கு, ப்ளூ கலர் கேக்கு, அல்ல வேறு ஏதாவது இண்டிகேஷன்ஸ் இருக்கிற மாதிரி ஜெண்டர் ரிவீல் பார்ட்டிஸ் வந்து வெளிநாடுகளில் ரொம்ப சகஜமாக நடக்கிறது. இந்தியாவிலும் ரகசியமாக பல பெரிய மாநகரங்களில் நடக்கிறது. ஸோ இதன் காரணமாக இது வந்து ஒரு பிரச்சனையாகவே, இது சட்டத்துக்கு புறம்பான ஒரு விஷயம் இந்தியா முழுவதிலும் அங்கங்கே நடந்து கொண்டு இருந்தாலும், பல ஆண்டுகளாக நடந்து கொண்டு இருந்தாலும் அது வந்து வெளியில் வராததன் காரணமாக யாரும் புகார் கொடுக்கலை. அது வெளி உலகத்துக்கு தெரியாதன் காரணமாக சுகாதாரத்துறையும் வேறு சட்ட வல்லுநர்களும் காவல்துறையும் அவங்க மேல் நடவடிக்கை எடுக்க முடியாத சூழல் இருந்தது. ஆனால் இப்பொழுதுதான் முதல் முறையாக இந்தியாவை சேர்ந்த ஒருவர் வேறொரு நாட்டுக்கு போயிட்டு செக்ஸ் டிட்டர்மினேஷன் பண்ணிட்டு அதை இந்தியாவில் சென்னையில் வந்து ஒரு ஜெண்டர் ரிவீல் பார்ட்டி அப்படின்னு சொல்லி அறிவித்தது வந்து இதுதான் வந்து முதல் முறை. அவர் சொன்னால் என்ன, இதில் என்ன பிரச்சனை இருக்குது, அவர் சந்தோஷமாக தானே சொல்கிறாரு, அவர் ஒன்றும் அபார்ஷன் பண்ணுறதா இருந்தால் நம்மகிட்ட சொல்லியிருக்க போகிறது இல்லையே, இதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு ஒரு சாரார் பேசுகிறாங்க. இதில் என்ன தப்பு அப்படின்னு அவர் போய் அவருடைய ஆசைக்காக பார்க்குறாரு, அதற்காக அவர் வெளிநாட்டுக்கு போகிறாரு, எங்கே அது வந்து சட்டமாக்கப்பட்டிருக்குதோ அங்கே போகிறாரு, அது பரவாயில்ல. ஆனால்
அதை ரகசியமாக வச்சுருந்தா பிரச்சனையே இல்லை. அது வெளியில் வந்து சொல்லும் பொழுது இந்த மாதிரியான ஒரு வழிமுறை இருக்கிறது, நம்ம வேறு நாட்டுக்கு போய் நம்ம வந்து செக்ஸை பார்த்துக்கலாம் அப்படிங்கிறத வந்து சொல்லாமல் சொல்கின்ற மாதிரியான ஒரு நடைமுறை இருக்கின்றது. ஸோ இது வந்து ஒரு முக்கியமான விஷயம். இந்த சட்டம் வந்து ரிவீல் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதும் சொல்லுது, அந்த செக்ஸ் டிட்டர்மினேஷன் அண்ட் செக்ஸ் ரிவீலிங். ஸோ அதனால தான் இந்த சட்டத்தின் அடிப்படையில் அவருக்கு வந்து ஷோகாஸ் நோட்டீஸ் தமிழக சுகாதாரத்துறை கொடுத்துருக்குறாங்க. தொடர் நடவடிக்கை வந்துட்டு செய்வதாக கூறியிருக்கிறார்கள். இந்த நிலைமையில் அவர் வந்து மன்னிப்பு கேட்டிருக்காரு, அந்த வீடியோவை டிலீட் பண்ணியிருக்காரு. ஆனாலும் தொடர்ந்து சட்டம் தன் கடமையை செய்யும் என்று தமிழக சுகாதாரத்துறை கூறியிருக்கிறது. ஸோ ஏன் இதை வந்து இவ்வளோ சீரியஸாக நம்ம எடுத்துக்கணும்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஷோகாஸ் நோட்டீஸ்லேயே அரசாங்கம் வந்து அதற்கான காரணங்கள் சொல்லியிருக்காங்க. இது வந்து பெண்களுக்கு எதிரான ஒரு நடவடிக்கைக்கு முன்னுதாரணம் ஆகிடும், பெண் குழந்தைகளுக்கு எதிரானதாக ஆகிவிடும். அதனால தான் இந்த சட்டமே வந்திருக்கு. அதனால் நீங்கள் இது செய்வது, இந்த மாதிரி செய்திருக்கிறது ஏற்புடையது அல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இருந்தாலும் இந்த சட்டத்தில் வந்து அந்த சட்டம் ஒட்டுமொத்த சட்டத்தை போட்டு அந்த ஷோகாஸ் நோட்டீஸ் இருக்குது, இந்த செக்ஷன் அந்த மாதிரிலாம் ஒன்றும் போடலை. பட் வந்து அந்த பெனால்ட்டி செக்ஷனில் வந்து ஏதானும் இந்த மாதிரி தவறு இழைத்தால், முதல் முறை தவறு இழைத்தால் 3 வருட சிறை தண்டனை, 10,000 ஃபைனு, 2ஆம் முறை அதே மாதிரி தவறு இழைத்தால் 5 வருடம் அந்த மாதிரிலாம் போட்டிருக்காங்க. பட் இதில் வந்து இவர் வெளிநாட்டுக்கு போய் பண்ணிட்டு வந்திருக்காரு, சொல்லியிருக்காரு. பட் இது வந்து அந்த ரொம்ப டீட்டெயிலாக இன்டெப்த்தில் வந்து அந்த சட்டத்தோட விதிமுறைகள் இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். பட் இருக்கின்ற விதிமுறைகள் மூலமாகவே அவர்களுக்கு தண்டிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்றால் இருக்கிறதுன்னு தான் சொல்ல முடியும். இந்த குறிப்பிட்ட நபர் வந்து அவரோட வீடியோல சொல்றாரு, இது வந்து இந்தியாவில் தான் இது தடை செய்யப்பட்டிருக்கு, வெளிநாட்டில் இந்த நாட்டில் பண்ணலாம். அப்போ என்ன அர்த்தம்? அவருக்கு வந்து தெரியுது இந்த சட்டம் வந்து இந்த இப்படி ஒரு சட்டம் இருக்குன்னு தெரியுது. இந்த சட்டம் வந்து இந்தியாவில் வந்து கிரிமினல் குற்றம் என்று தெரிகிறது, தடை செய்யப்பட்டது என்று தெரிகிறது. அப்படி இருக்கும் பொழுது அவர் போயிட்டு வந்துட்டு அதை திருப்பி இந்தியாவுக்கு வந்து சென்னையில் வந்து ஒரு பார்ட்டி வச்சு சென்னையில் தான் பார்ட்டி வச்சுருக்காங்கன்னு சொன்னாங்க. ஸோ ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ அது மட்டும் அல்லாமல் இதையும் அப்படியே பண்ணாமல் அதையும் வந்துட்டு போய் ஸ்கேன் பண்ணதையும் இன்ச் பை இன்ச்சாக ஒரு வீடியோ, அதுக்கப்புறம் ஜெண்டர் ரிவீல் பண்ணது ஒரு வீடியோ. ஸோ இப்போ நான் மன்னிப்பு கேட்டு ஒரு வீடியோ போடுறாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து கண்டென்ட்டுக்காக யார் வேணால் என்ன வேணால் செய்வாங்களா அப்படிங்கிற மாதிரி.